இங்க ஒருத்தர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு பொண்ணு வாஷ்ரூம்க்கு போறான். இவனும் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு வாஷ்ரூம் பக்கத்துல லாக்கர்ல அவனோட பேக் எடுக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது வாஷ்ரூம்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு. சோ அவன் அங்கேயே நின்னு போன் பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வெளியே வரும்போது அவன் வாஷ்ரூம் கிட்ட நிக்கிறத பார்த்துட்டு என்ன தைரியம் ஒரு பொண்ணு வாஷ்ரூம்ல இருக்கும்போது நீங்க நிப்பேன்னு சொல்லிட்டு அவன பலார்னு அரைஞ்சிடறா. அந்த சவுண்ட் கிட்டதும் ட்ரைனர் அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வாஷ்ரூம் போயிருந்தப்போ ஒரு பொண்ணு வாஷ்ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சு இவன் இங்க வேணும்னே நிக்கிறான்னு சொல்லிட்டு ட்ரைனர் கிட்ட சொல்லிடுறான். அவனும் எனக்கு சத்தியமா வாஷ்ரூம்ல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரியாது, நான் ஜஸ்ட் பேக் எடுத்து போன் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லவும் அந்த பொண்ணு அவங்க கிட்ட சண்டைக்கு போறா. ட்ரைனரும் நீங்க கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடறான். நீங்களும் இனிமேல் கேர்ஃபுல்லா இருங்க, பொண்ணுங்க வாஷ்ரூம்ல இருக்கும்போது நீங்க இங்க நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனையும் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடறான். அடுத்த நாள் அவன் வாஷ்ரூம்க்கு போகும்போது அந்த பொண்ணு அதே மாதிரி போன் பார்த்துட்டு வாஷ்ரூம் கிட்ட நிக்கிறா. அவன் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அந்த பொண்ணு இருக்கத பார்த்ததும் ஒரு பையன் வாஷ்ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சும் நீ இங்க வந்து நிக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் அடிக்க கை வாங்குறான். ஆனா அவ அடிக்கல. அதே மாதிரி ட்ரைனரும் அங்க வர நடந்த உண்மையெல்லாம் அவன் சொல்றான். நேத்து அவன் பண்ண தப்பு தான் நீ இன்னைக்கு பண்ணிருக்க. ஏமா பையன் பண்ணா தப்பு, பொண்ணு பண்ணா தப்பு இல்லையா? பிரச்சனை நிக்கிற இடத்துல கிடையாது, பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு சொல்லவும் உடனே அவ சாரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.